தமிழ்நாட்டில் குற்றவாளிகளை பாதுகாக்கிற அரசாகத்தான் திமுக அரசு உள்ளது என குற்றம் சாட்டியுள்ள இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத், தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றிக் கழகத்தை அரசியல் கட்சி என பதிவு செய்யப்பட்டதில் இருந்து நீக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தினசரி பேப்பர் பாருங்க, கற்பழிப்பு சம்பவம் நடைபெறாத, பெண்களுக்கு எதிரான வன்முறை நடைபெறாத நாடு ஏதாவது உண்டா? கோவையிலே நடைபெற்ற சம்பவம், அதனை தொடர்ந்து மதுரையிலே நடைபெற்ற சம்பவம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போலீஸை கண்டு குற்றவாளிகளுக்கு பயம் இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த அரசாங்கம் குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாகவும் இருக்குது. பெண்களுக்கு எதிராக ஆபாசமாக வக்கிரமாக பேசக்கூடிய பொன்முடி எப்படி பேசினாரு? பெண்களுக்கு எதிராக தான் பேசினாரு, ஆபாசமா பேசினாரு. சைவமா வைணவமா, நின்றுகிட்டா படுத்துக்கிட்டான்லாம் பேசினாரு. இன்னைக்கு அவர் திரும்ப கட்சியில சேர்த்துறாங்களே. குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் இருக்கு. தாவேகா துவங்கிய காலத்திலிருந்து இதுவரைக்கும் நடத்திய எல்லா நிகழ்ச்சிகளிலுமே தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளுக்கு எதிராகத்தான் அவங்க நடந்திருக்கிறாங்க. தாவேகாங்கிற கட்சி யாருக்கு கூட்டம் நடத்தணும்? வாக்காளர்களுக்கு கூட்டம் நடத்தணும், 18 வயது பூர்த்தியானவர்களுக்கு கூட்டம் நடத்தணும். ஆனா இவங்க நடத்தின கூட்டத்துல பூரா கலந்துகிட்டவங்களா யாரு? ஒரு கூட்டமாவது வன்முறை எல்லாம் முடிஞ்சிருக்கா? உயிரிழப்பு எல்லாம் முடிஞ்சிருக்கா? ஜோசப் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் தடை செய்யப்பட வேண்டும், அதனுடைய பதிவு ரத்து செய்யப்பட வேண்டும். அவங்க அரசியல் நடவடிக்கைக்கு லாயக்கு இல்லாதவங்க.